Hello friends, welcome back to my channel. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு travel vlog. இது ஒரு பழைய travel vlog தான். நான் உடன்குடியிலேருந்து சென்னை travel பண்ணது. எந்த பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா KKR Travels. இந்த பஸ் வந்து ஒரு 2+1 சீட்டர் ஸ்லீப்பர் கான்ஃபிகரேஷனு. லோயரில் வந்து நம்மளுக்கு சீட்டர்ஸ் இருக்கும், அப்பரில் வந்து பர்த் இருக்கும். ஸோ இந்த பஸ் ஏற்கனவே நான் நிறைய டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபேமிலி பஸ்னே கூட சொல்லலாம். ஏன்னா அந்த பீரியடில் வந்துட்டு ரெகுலராக வந்து நாங்கள் KKR ட்ராவல்ஸில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் டிலேஸ்லாம் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் வேறு பஸ்ஸஸ்க்கு மாற ஆரம்பித்தோம். ஸோ நான் ட்ராவல் பண்ண அன்றைக்கி நான் வந்து ஒரு ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஸோ சிங்கிள் சீட்டர் ஃபஸ்ட் ரோவில் நான் உட்காந்துருந்தேன். பட் ஸ்க்ரீன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட்லேருந்து எடுக்க முடியல. நான் விண்டோஸில் தான் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன் என்னோடய வீடியோஸ்லாம். ஸோ டிபார்ச்சர் டைம் வந்து உடன்குடியில் 7:45 PM. ஆனால் வண்டி எடுத்தது பார்த்திங்கன்னா 7:55 PM. ஒரு 10 மினிட்ஸ் லேட்டு. அங்கே ஒரு பேசஞ்சர்ஸ் டிலே பண்ணதுனால வண்டியை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட்னஸ் எப்போவுமே நல்லா தான் இருக்கும். சீட்ஸும் சரி, லைட்டிங்ஸ் எல்லாமே ஆனில் இருந்துச்சு, சார்ஜ் போர்ட்லாம் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இது நான் ட்ராவல் டேட் பார்த்திங்கன்னா 28 January 2023 நான் ட்ராவல் பண்ண பீரியடில். ஸோ வண்டி வந்து கோயம்பேடு வரைக்கும் ரீச் ஆச்சு. அப்போது நாங்கள் அங்கேருந்து கிளம்பி பரமக்குறிச்சி வழியாக திருச்செந்தூர் நாங்கள் ரீச் ஆகும்போது டைம் பார்த்திங்கன்னா 8:30 PM. இது ஒரு நார்மல் டே அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு க்ரௌட் எங்கேயுமே கிடையாது, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பிக்கப் வந்து காயல்பட்டினம். அதை நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது 8:47 PM. அதுக்கப்புறம் ஆறுமுகநேரி அங்கே க்ராஸ் பண்ணும்போது 8:57 PM. ஸோ அப்படியே வழியில் இருக்க பிக்கப்ஸ்லாம் எடுத்துகிட்டு தூத்துக்குடிக்கு போனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா முத்து ட்ராவல்ஸ், இது வந்து பழைய JBS வண்டியை வந்து முத்து ட்ராவல்ஸ் அப்போ வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த பஸ்ஸை நாங்கள் க்ராஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம். அந்த பஸ் எங்கள் கூடயே தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து தூத்துக்குடி பைபாஸ் இருந்து ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகும்போது டைம் பார்த்திங்கன்னா 9:55 PM. ஆல்மோஸ்ட் ஒரு 10 o'clock தூத்துக்குடி வர்றதுக்கே. ஸோ 8 o'clock நாங்கள் கிளம்பி தூத்துக்குடி வர்றதுக்கே ஒரு 2 hours ஆகிடுச்சு. தூத்துக்குடியிலேருந்து திருப்பி கிளம்பி நாங்கள் பைபாஸ் பிடிச்சி கொஞ்ச நேரத்துலேயே வந்து பயோ பிரேக் ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ தூத்துக்குடியிலேருந்து கிளம்பி அவுட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் கோயில், எசக்கியம்மன் கோயில்னு நினைக்கிறேன், அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கே இருக்கிற அந்த பைபாஸ் டோல் நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது டைம் வந்து 10:15 PM. அண்ட் பயோ பிரேக் ஸ்டாப் பண்ண டைம் பார்த்திங்கன்னா 10:20 PMலேருந்து 10:35 PM வரைக்கும் நிப்பாட்டியிருந்தாங்க. ஏன்னா இது டின்னர் பிரேக் கிடையாது. KKRல ரெகுலராக போகிறவங்களுக்கு தெரியும் இந்த பஸ்ஸில் வந்து டின்னர் பிரேக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெஸ்ட் ஸ்டாப்பில் தான் இந்த வீடியோ ஷார்ட் எடுத்தது. நான் ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ்னால என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியல நேட்டிவ் சைட்லலாம். அப்கமிங் மந்த்ஸில் வந்துட்டு சீக்கிரமாகவே என்னோடய ட்ராவல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நம்புகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய புது ஆப்ரேட்டர்ஸ், புது பஸ்ஸஸ்லாம் ட்ரை பண்ணி நான் ஷேர் பண்ணுறேன் இந்த குரூப்பில். ஸோ அங்கே கிளம்பி கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் தூங்கிட்டேன். அப்புறம் முழிச்சு பார்க்கும்போது மதுரை அவுட்டரில் எங்கேயோ போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ டிரான்ஸ்கிங் எங்கள் கூடயே இருந்தாங்க. அப்போ டைம் பார்க்கும்போது ஒரு 12:40 AM அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு நார்மலான டைமிங்கில் தான் வந்துட்டு இருந்தோம். ஸோ 12:40 AM. அதுக்கப்புறம் சென்னை ரீச் ஆகிற டைம் யூஸ்வலாக வந்து KKR பார்த்திங்கன்னா 7:45லேருந்து 8 AM தான் ரீச் ஆவாங்க. ஏன்னா அந்த 12 hours ரன்னிங் டைம் அந்த மாதிரி மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு அந்த டைம்லையும் சரி. இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ ஏன்னா கிளாம்பாக்கத்தோடு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ நான் அங்கே தூங்கிட்டு திருப்பி காலையில் முழிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுக்கிட்ட நாங்கள் க்ராஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ செங்கல்பட்டு உள்ளே வந்து பேசஞ்சர் ட்ராப் பண்ணாங்க. அதனால் பிரிட்ஜு கீழே போய்ட்டு பேசஞ்சரை ட்ராப் பண்ணாங்க. அதிகப்படியான ஓவர்டேக்ஸ்லாம் எதுவுமே இல்லை நான் முழிச்சிட்டு இருந்த வரைக்கும். அதனால் ஓவர்டேக் வீடியோஸ் எதுவுமே கவர் பண்ண முடியல. ஸோ செங்கல்பட்டு ட்ராப் டைம் வந்து 6:38 AM. அப்புறம் பரனூர் டோல் நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது 6:42 AM. அங்கேருந்து நார்மலான டிராஃபிக் தான் இருந்துச்சு. ஸோ பெருங்கலத்தூர் 7:14 AM ரீச் ஆனோம். அப்புறம் தாம்பரம் க்ராஸ் பண்ணும்போது 7:21 AM. கோயம்பேடு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 o'clock போல் நாங்கள் ரீச் ஆனோம். அந்த வீடியோ என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ டோட்டல் ஜேர்னி ஹார்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 hours 5 minutes. மேக்ஸ் ஸ்பீட் 86 km அண்ட் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 53 km/hour வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெகுலரான ட்ராவல் KKR ட்ராவல்ஸில் பொறுத்த வரைக்கும். ஸோ இதோட என்னோடய ட்ராவல் ரிவ்யூ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். புது வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். டாடா.